குருவே துணை. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மகர லக்னத்துக்கு பார்க்க போகிறோம். மகர லக்னத்துக்கு சுக்கிரன் திசை எப்படி இருக்கும், என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மகர லக்னத்துக்கெலாம் சுக்கிரன் 5-10 கூடியவராக வராரு. 5-10 கூடியவராக வரும்போது அவர் ஒரு திருக்கோணாதிபதியாகவும் ஒரு கேந்திராதிபதியாகவும் வராரு. 5ஆம் இடத்துக்கு திரிகோணமும் 10ஆம் இடத்துக்கு கேந்திர ஸ்தானமும் வருது. அப்போ இந்த சுக்கிரன் திசை 20 வருஷத்தை இந்த கேந்திரத்துக்கு ஒரு 10 வருஷமோ, 10ஆம் அதிபதிக்கு ஒரு 10 வருஷமோ, 5ஆம் அதிபதிக்கு ஒரு 10 வருஷமோ பிரித்து தான் அவர் பலனை செய்வார். 5ஆம் அதிபதி அப்படின்னா பூர்வ புண்ணியம், புத்திஸ்தானம், புத்திரஸ்தானம், பூர்வீகம் எல்லாமே 5ஆம் இடத்துக்கு குறிக்கும். 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம். ஒரு மனிதனுக்கு என்ன தொழில் எப்படி செய்யலாம் என்னங்கிறத இந்த சுக்கிரனை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். சுக்கிரன் 1, 5, 9 இருந்தாருன்னா நல்ல யோக பாக்கியத்தையே கொடுப்பாரு. பெருத்த யோக பாக்கியம். 5ஆம் இடத்துலயே ஆட்சி பெற்று இருந்தா அது பூர்வீக சொத்து, புத்திரர்கள், நல்ல புத்திரர்கள், அந்த மாதிரி வண்டி வாகனம், நிலபலன், வீடு வாசல், சொத்துக்கள் இது எல்லாமே இந்த 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்தாருன்னா இது பெருத்த யோகத்தை கொடுத்துருவார் அந்த தசை நடந்ததுன்னா. அதே 10ஆம் அதிபதிக்கு ஒரு 10 வருஷம், 2வது 10 வருஷம் 10ஆம் இடத்துக்கு அதை கணக்கு கொடுப்பாரு. அப்போ தொழில் 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரும்போது அவர் 6, 8, 12 மறையாமல் நல்ல யோக ஸ்தானத்துலேயோ, திரிகோண ஸ்தானத்துலேயோ, கேந்திர ஸ்தானத்துலேயோ இருந்தார்னா அவர் அந்த தொழில் செஞ்சு நம்ம நல்லபடியாக சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பில் கொடுத்துருவார் அந்த சுக்கிர பகவான். பெருத்த யோக பாக்கியத்தையே கொடுப்பாரு. நம்ம வேலையாட்களை வச்சு வேலை செய்கிற அளவுக்கு சொந்த தொழில் கொடுப்பாரு. ஏன்னா அந்த சுக்கிரன் ஏதாவது சூரிய பகவானோட தொடர்போ இல்லை சிம்ம வீட்டோட தொடர்பாக இருந்தால் அரசாங்க வேலை கிடைக்கும். சுக்கிர பகவான் சுபகிரகமாக வர்றதுனால அந்த சிம்மத்தின் தொடர்பு வரும்போது அரசாங்க வேலை கிடைக்கும். இல்லைன்னா சொந்த தொழில் செஞ்சு தான் முன்னேறக்கூடிய அளவுக்கு மகர லக்னக்காரருக்கு அவர் இருப்பார். அதே 6, 8, 12 மறைஞ்சிருந்தாருன்னா கொஞ்சம் குறைச்ச பலனையே கொடுப்பார். ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது மகர லக்னத்துக்கு புதனோட வீடாக வருது. அது கூட நட்பு வீடாக வந்துடுது. அதே 8ஆம் இடம் 6, 8, 12 8ஆம் இடம் பகை வீடாக வந்துடுது. 12ஆம் இடமும் பகை வீடாக வந்துடுது. இந்த மாதிரி இடத்துல இருந்தானா கெடுபலன்களை தான் செய்வாங்க இந்த சுக்கிர பகவான் மகர லக்னத்துக்கு. மற்ற இடத்துல திரிகோண கேந்திரத்தில் இருந்தாங்கன்னா நல்ல பலனே செய்வாங்க. வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வரும்.